ஆண்டவர் இருப்பதற்கு காரணம் துதி இருக்கிறதுனால. துதி இருக்கிறது காரணம் யாரு? நான் இருக்கிறதுனால. அப்ப நான் தான் பெருசு அப்படிங்கிற மன மேட்டிமை யாருக்கு வருது? லூசிபருக்கு வருது. பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தெய்வம் கிருபை அளிக்கிறார். இப்ப யாருக்குள்ள பெருமை வந்துருச்சு? லூசிபருக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்ப ஆண்டவர் அங்க வச்சிருப்பாரா? பைபிள் சொல்லுது, இவனை வெட்டி பூமியில் என்ன செய்கிறார்? வீழ்த்தினார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் படிக்கிறோம். இவன் பூமியில் வந்து விழுகிறான். இவனுடைய விழுகை கீழே வருகிறது. இவன் இருந்த ஸ்தானம் என்ன? இவன் இருந்த ஸ்தானம் என்ன? துதிக்கிற இடம், ஆராதிக்கிற இடம், தேவனை மகிமைப்படுத்துகிற இடம், ஆண்டவரை உயர்த்துகிற இடம். இப்ப என்ன பிரச்சனைன்னா, இந்த துதிக்கிற இவனுடைய வேலை போயிருதா? இப்ப ஆண்டவர் பூமியில மனுஷனை ஏற்படுத்தி அவனை எதற்காக வைத்தார்? துதிப்பதற்காக வைத்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. இது முன்னால யார் பண்ணா? லூசிபர். அவனுடைய கூட்டம் பண்ணுச்சு. அவனை விழத் தள்ளிவிட்டு ஆண்டவர் யாரை நியமித்தார்? மனுஷனை நியமித்தார். துதிக்கிற பிள்ளைகளை ஏற்படுத்தினார், ஆராதிக்கிற பிள்ளைகளை ஏற்படுத்தினார். இவனுக்கு ஒண்ணு கவனிங்க, நீங்க இருந்த ஒரு இடம் உங்களை விட்டு எடுத்து போடப்பட்டு இன்னொருவரை அந்த இடத்தில் வைத்தார். உங்கள் மனநிலை என்ன? நீங்கள் இருந்த ஒரு ஸ்தானம் உங்களை எடுத்து போட்டு நீங்க வேலை செய்கிற இடத்துல இன்னொரு மனிதனை அங்கே வைத்தால் உங்களுடைய மனநிலை என்ன? சாதாரணமான மனிதனாக இருந்தால் எதிர்ப்பானா இல்லையா? இதுதான் அங்கே வந்தது. என்னுடைய ஸ்தானத்தில் ஒரு மனிதனா? என்னுடைய ஸ்தானத்தில் ஒரு மனிதன் இருப்பதா? ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கரம் பிடித்து நடந்த மனிதனை தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்கு அவன் எடுத்த முயற்சி, மனிதனின் மேல் உண்டான வெறுப்பு. என்ன வெறுப்பு? என்னை துதிக்கிற, என்னை ஆராதிக்கிற, என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற என்னுடைய கடமையை இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதுனா, இனி ஒரு நாளும் மனிதனை தேவனுக்கு முன்னால் நிற்க நான் விடுவதில்லை, வாழ நான் விடுவதில்லை, பிழைக்க நான் விடுவதில்லை, ஜெயிக்க நான் விடுவதில்லை. இது இன்னைக்கு நேத்தைக்கு உண்டான பிரச்சனை இல்லை. இது ஏதேன் தோட்டத்தில் என்னைக்கு மனிதனை கர்த்தர் படைத்தாரோ அன்னையிலிருந்து இந்த ஆரம்பிச்சு. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? சத்தம் அல்லேலூயா. அப்ப நம்முடைய சத்துரு யார்? இன்றைக்கு காண்கிற மனிதர்கள். ஆனா சில நேரங்களில் அவனுக்கு யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்களை கொண்டு அவன் செயல்படுகிறான். ஏன்னா அவனுக்கு மாம்சமும் இல்லை, ரத்தமும் இல்லை. ஆனா எனக்கு விரோதமாய் செயல்படணும்னா அவனுக்கு மாம்சமும் ரத்தமும் தேவைப்படுது. அதனால எங்க வீட்டுல சில அக்காவை, எங்க வீட்டுல சில அண்ணனை, எங்க கிராமத்துல சில அக்காவை, எங்க கிராமத்துல சில அண்ணனை, அலுவலகத்துல சில அக்காவை சில நேரத்துல மேனேஜரை டேமேஜர் ஆக்குறான். பாத்தியா? இவங்க எல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இவனுக்கு பேசணும்னா ஒரு வாய் வேணும், இவனுக்கு கோபப்பட ஒரு வாய் வேணும், இவனுக்கு வெறுப்பை வெளிப்படுத்த ஒரு வாய். அவனால டைரக்டா பேச முடியாது. அதனால இந்த நாரப்ப என்ன பண்றான்? நம்மள சிலரை பிடிச்சு வச்சுட்டு அத்தனை வேண்டாத்தனும் பண்றான். இப்ப உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள லைட்டா பாருங்க, போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த மாதிரி. நீங்க இடம் கொடுக்குறீங்களா?